நம்ம ஊர்ல நாளுக்கு நாள் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கடத்தல், கொலை, பாலியல் வன்கொடுமைகள் மாதிரியான மன்னிக்க முடியாத சில குற்றச்சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு சிஎம்மும் கவர்மெண்ட்டும் தக்க நடவடிக்கை எடுக்கணும், தண்டனைகளை கடுமையாக்கணும், மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு நம்ம எவ்வளவு கோரிக்கைகள் வச்சாலும் கவர்மெண்ட்டும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னதான் எடுத்துட்டு இருந்தாலுமே கூட இதுக்கு 100% சொல்யூஷன் அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலி கவர்மெண்டால நம்ம வீட்டு குழந்தைகளோ பெண்களோ வெளில போயிட்டு வரும்போது ஒரு பாடி கார்டு அப்பாயிண்ட் பண்ணி சேஃபாக கூட்டு போயிட்டு வந்து விடுவாங்க அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. அப்படின்னு இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டிலேயோ ஒரு சமுதாயத்திலேயோ ஒரு ஊர்லேயோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும், ஒரு ஃபியூச்சர் நம்ம குழந்தைகள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஆரம்பித்தால் மட்டுமே உண்டு. ஸோ ஒரு ஏஜ் அப்ராப்ரியேட்டாக குழந்தைங்களுக்கு ஒரு எஜுகேஷன் ஹெல்த்ங்கிறது எவ்வளவு முக்கியம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் என்னென்ன வயசுல சொல்லித்தரணும், அண்ட் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் குழந்தைகள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், அண்ட் அந்த மாதிரியான தருணங்கள்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு as a சைக்காலஜிஸ்டாக சில டிப்ஸ் குழந்தைகளுக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ மற்ற வீடியோஸை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. பிகாஸ் இதுக்கு நம்ம கொடுக்குற விலையை ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ சமீபத்தில் நம்ம கோயம்புத்தூரில் நடந்த 10 வயசு சிறுமியினுடைய மரணம். அந்த பிஞ்சு குழந்தைய முகம் தெரியாத அளவுக்கு உரு தெரியாத அளவுக்கு முகத்தெல்லாம் சதைச்சு காயப்படுத்தி பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்ச அந்த ஒரு வலி யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கும். அந்த குழந்தைக்கு மேபி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா ஒருவேளை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் இந்த ஒரு வாரத்தில் கேள்விப்பட்ட விஷயங்கள் இந்த குழந்தையும் தாண்டி இன்னும் பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்டோம். அது உங்களுக்கே தெரியும் எங்கெங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த குற்றங்கள் மீண்டும் நிறைய நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக இந்த வீடியோ மூலமாக நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு லெட்ஸ் டாக் வித் ரமேஷ், ஒன்லி ஆன் ரமேஷ் நலியன் வியூஸ். பெரும்பாலும் இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ், தெரியாத கான்டாக்ட்ஸ், இது ரெண்டு தாங்க. இதில் தெரியாத கான்டாக்ட்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மினிமல் தான். தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் நடக்கிறது தான் ரொம்ப அதிகம். ஸோ தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ்ட் ஃபேமிலி சர்க்கிள் பீப்புளாக இருக்கலாம், நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைக்கு ரொம்ப பரிச்சயமான ரொம்ப தெரிஞ்ச அவங்க கூட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுற பல பேர்னால தான் இந்த மாதிரியான அபியூசஸ்லாம் நடக்குது. அண்ட் நம்ம பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு குட் டெஸ்ட் பேட் டெஸ்ட் சொல்லித்தர சுச்சுவேஷனில் தான் இருக்கும். இதை தாண்டி ஒரு எஜுகேஷன்ஸ் ஹெல்த் நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிறது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சர்க்கிளில் நடக்கும்போது குழந்தைங்களால உணர முடியுமே தவிர தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் க்ளோஸ்டாக இருக்கிற பீப்புள் மூலமாக நடக்கும்பொழுது அந்த டிஃப்ரென்சியேஷனை அவங்களால உணர முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அண்ட் அதையும் தாண்டி அதாவது நடக்குது அப்படிங்கும்போது ஃபேமிலியில் எஸ்பெஷலி அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் பயமும் பதட்டமும் உண்டாவது. எங்கே நம்மளை திட்டுவாங்களோ, அடிச்சிருவாங்களோ, இல்லை நம்ம மேலே ஏதாவது தப்பு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்கே தவிர அதுக்கு ரீசன் என்னென்ன, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆம்பியன்ஸையோ ஒரு ஸ்பேஸையோ நம்ம கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது தான். குழந்தைங்களுக்கு ஏஜ் அப்ராப்ரியேட்டான எஜுகேஷனையும், அதாவது ஒரு 2 வயசு குழந்தைக்கு என்ன சொல்லித்தரணும், ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன சொல்லித்தரணும், ஒரு 10 வயசுக்கு என்ன குழந்தைக்கு என்ன சொல்லித்தரணும் அப்படின்னு அந்த ஏஜ் வாரியான சில ஹெல்த் நாலேஜஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. இந்த கூச்சப்பட்டது, தயக்கப்பட்டது, வைக்கப்பட்டதெல்லாம் நம்ம ஜென்ரேஷனோட போகட்டும். ஏன்னா நம்ம கூச்சப்பட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற விலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நாளைக்கு ஃபியூச்சரில் நம்ம குழந்தைங்களும் சரி அவங்களோட ஜென்ரேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சேஃபாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை நாம் இப்போ எடுத்து வைக்கல அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லை அப்படின்னு எங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்கும், எங்ககிட்ட கூப்பிட்டுவாங்க, நாங்கள் சொல்லித்தரோம். அவங்களுக்கு என்ன சொல்லித்தரும், என்ன சொல்லித்தரக்கூடாதுங்கிறது அந்த வயசுக்கு உண்டான மாதிரியே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் அடுத்தபடியாக குழந்தைங்களுக்கு நீங்கள் 3 விஷயங்கள் நீங்கள் சொல்லித்தர வேண்டியிருக்கும். ஒன்ஸ் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னதுமே அப்பா அம்மாவோட பேர் கிளியராக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை மெமரைஸ் பண்ணுவீங்க. எப்படி ஒரு குழந்தை அம்மா அப்பான்னு சொல்கிறத கேட்டு குறிப்படைறீங்க, ஆனந்தமடைகிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய பேரையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மைண்டில் மெமரைஸ் பண்ணுவீங்க. செகண்ட் திங் கான்டாக்ட் நம்பர். உங்கள் வீட்டில் ஒரு 4 கான்டாக்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் திங் அப்பா, அம்மா அண்ட் ஃபேமிலியில் இன்னொரு ரெஸ்பான்சிபிளான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனுடைய நம்பர். அண்ட் 4வதாக போலீஸ் எமர்ஜென்சி நம்பர். இந்த 4 நம்பரை குழந்தைங்களோட மைண்டில் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை, அடல்ட்ஸுமே கூட சரி ஃபோன் நம்பர்ஸை மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருமே தவிர யாரோட நம்பருமே வீட்டில் இருக்க நிறைய பேருடைய நம்பர்ஸே நமக்கு மைண்டில் இருக்கிறது இல்லை. ஸோ மேக் ஷுர் உங்களுடைய பேரும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸும் குழந்தைங்களுக்கு தெரியும். அட் எனி காஸ்ட் ஏதாவது ஒரு பிளேஸில் மிஸ் ஆகிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு
நடக்குது, யாராவது கடத்திட்டு போகிறாங்க அப்படின்ற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு மொபைல் கிடைக்குதுனாலோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அவங்களால மொபைல் ஹேண்டில் பண்ண முடியுதுனாலோ டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நம்பர் நினைவில் இருக்கணும். இன்கேஸ் உங்கள் நம்பர் கிடைக்கல அப்படின்னா அந்த எமர்ஜென்சி நம்பர்ஸ் ஏதோ ஒன்று, அந்த 4 நம்பரில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் கான்டாக்ட் நம்பர்ஸ் அவங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்ததாக 3ஆவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய டோர் நம்பர்லேருந்து ஏரியா அண்ட் ஊர் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட் அட்ரஸ் அவங்களுக்கு மெமரைஸ் பண்ண வைங்க. ஏன்னா இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய குழந்தைங்க மிஸ் ஆகும்போது அவங்க திணற விஷயம் அப்பா அம்மா பேர் கூட சொல்லிடுவாங்க, எனக்கு கான்டாக்ட் நம்பர் தெரியாதுன்னுவாங்க, இல்லை எங்கே வேலை செய்கிறாங்க அது தெரிஞ்சாலுமே கூட ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அட்ரஸ் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஒரு வயசு வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஓகே அவங்க ஏரியா என்னங்கிறதையாவது அவங்க சொல்லுவாங்க. பட் பெரும்பாலும் சின்ன குழந்தைங்க ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது அட்ரஸ் கம்ப்ளீட்டாக தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஸோ இந்த 3 விஷயங்கள், அப்பா அம்மாவோட பேர், ஒரு 4 கான்டாக்ட் நம்பர், ஃபேமிலி நம்பர் அண்ட் எமர்ஜென்சி போலீஸ் நம்பர் அண்ட் உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ். அண்ட் இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக முடிஞ்சதுன்னா நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பண்ணுற ஆஃபீஸோட நேம், இதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு மறக்காமல் பைஹார்ட் பண்ண வைங்க. மைண்டில் எப்போ தூக்கத்தில் தட்டி கேட்டால் கூட குழந்தைங்க சொல்கிற மாதிரியே அவங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. அடுத்ததாக தெரிஞ்ச சர்க்கிள் கிட்ட இருந்து அவங்களை எப்படி காப்பாற்றலாம், தெரியாத சர்க்கிள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தெரியாத சர்க்கிள் அப்படிங்கிறது மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத காட்டி அட்ராக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்வீட்டோ சாக்லேட்டோ ஒரு டாய்ஸோ இந்த மாதிரி காட்டி அவங்கள ஒரு இம்பல்சிவாக ஒரு அட்ராக்ஷனை உருவாக்கி தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தெரியாதவங்க அன்னோன் பீப்புள் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்னலாம் இருக்கும், பிளைண்டாக எதுவுமே சொல்லாமல் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக அவங்களுக்கு புரிய வைங்க. ஸோ அது புரிஞ்சதுனா தான் அவங்கள வந்துட்டு அந்த இடத்துல சேவ் கட் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஸோ தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக வீட்டில் இருந்து ஃபேமிலியில் இப்போது அப்பா வந்து கூப்பிட்டு போகிறேன், இப்போ ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை வெளில பார்க்குறாங்க அப்படின்னா உன்னோட வீட்டில் இருந்தால் என்ன அனுப்பி வச்சாங்க, அவங்களால வர முடியல, ஸோ நான் உன்னை பிக்கப் பண்ண வந்திருக்கேன், அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா யாரை நம்பி ஏறக்கூடாதுங்கிறத சொல்லிவிடுங்க. அதே மாதிரி இன்கேஸ் ஏதோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இப்படி ஏதாவது போய் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் அதை நம்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் மாதிரியே அதாவது ஒன்று வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரியா. ஏன்னா நீங்கள் நிஜமாவே அவங்க அப்படி வந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்க எங்கே இருக்காங்க, எங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிற பிளேஸ் சொல்லி அவங்களை அனுப்புகிற அளவுக்கு உங்களுக்கு கான்ஷியஸ் இருந்து அவங்களை சொல்லி அனுப்புறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்ககிட்ட நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டையும் சொல்லி அனுப்பலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க ஃபேக் அப்படிங்கிற குழந்தைங்க உணர்வாங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் எந்த எமர்ஜென்சிலையுமே நாங்கள் வராமல் இருக்க மாட்டோம். அப்படி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இந்த பாஸ்போர்ட் சொன்னாங்கன்னா அவங்களோட மட்டும்தான் வரணும். அது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ வாட்டவர், மற்றபடி யார்கிட்டையுமே யார் வண்டியிலையும் ஏறக்கூடாது, யார் கூடவும் போகக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி குழந்தைங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது வண்டியில் போகிறவங்க நான் லிஃப்ட் தரேன், நான் அந்த வழியாக தான் போகிறேன், வாங்க ஏறிக்கிங்க அப்படின்வாங்க. ஸோ தெரியாதவங்க யார் கூப்பிட்டாலுமே வண்டியில் ஏற வேணாம் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லி கொடுங்க. இதில் தெரிஞ்ச சர்க்கிளில் நடக்கிற அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு உண்டான அந்த ஒரு ரேப்பை எப்படி பில்ட் பண்ணுறீங்க, ஒரு கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்பேஸ் எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, என்ன வேணாலும் குழந்தைங்க உங்ககிட்ட வந்து பேசலாம், சொல்லலாம், என்ன பிரச்சனை அப்படின்னாலும் முதல்ல அவங்கள நீங்கள் திட்டாமல் சண்டை போடாமல் அதட்டாமல் அது என்னங்கிறத புரிஞ்சுட்டு அவங்க ஷூஸ்லேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்க, கைடன்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது அப்படின்னாலே பெரும்பாலும் அவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. என்ன வகையான விஷயங்கள் நடந்தாலும் வெக்கப்படாமல் அவங்ககிட்ட வந்து தைரியமாக சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இதை தாண்டி அந்த ஃப்ரெண்ட்லி க்ளோஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா த்ரெட்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கலாம். இதை சொன்னேன் அப்படின்னா நான் ஒன்று ஏதாவது விஷயங்கள ஃபோட்டோஸோ வீடியோஸ் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதோ இல்லை பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் அதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியோ இப்படி தான் குழந்தைங்களை வந்துட்டு த்ரெட்டன் பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆயிருமோங்கிற ஒரு பயத்திலேயே வந்து குழந்தைங்க எல்லாத்தையும் மறப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லித்தர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, எங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எங்களை வச்சு ஒன்று மிரட்டினாங்க அப்படின்னாலோ இல்லை உன்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு ஏதாவது வச்சு ஒன்று மிரட்டினாங்க அப்படின்னாலோ எதுக்குமே நீ பயப்பட வேண்டாம், எதுனாலுமே நம்ம பார்த்துக்கலாம், நம்மளை மீறி யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. எதாக இருந்தாலுமே ஓப்பனாக வந்து எங்ககிட்ட சொல்லி அதுக்கு உண்டான சொல்யூஷனை நாம் எப்படி பண்ணுவது ஆஸ் அ ஃபேமிலியாக நமக்குள்ளார நம்ம வந்துட்டு அதை கிளியர் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது மாதிரியான விஷயங்களை பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே இல்லாமல் ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. பிகாஸ் ஆண் குழந்தைகளுக்கும் நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது.
அண்ட் அதையும் தாண்டி நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு பையன் பெண்ணை வந்துட்டு எந்த அளவுக்கு மதிக்கணும் அண்ட் மதிப்பளிக்கணும், ஒரு சின்ன விஷயம் ஆண்களையும் தாண்டி பெண்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு பாதிப்படைய செய்யுது, அண்ட் அந்த பெண் குழந்தைகளையும் தாண்டி அவங்களுடைய என்டையர் ஃபேமிலி அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, ஒரு சொசைட்டி எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக அவங்களுக்கு குழந்தையிலேருந்தே புரிய வைக்க ஆரம்பிங்க. ஸோ அப்படி நீங்கள் சின்னதுலேருந்தே படிப்படியாக அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா மட்டுமே நாளைக்கு சமுதாயத்தில் அவன் ஒரு நல்ல ஒரு ஆண்மகனாகவும் நல்ல ஒரு குடிமகனாகவும் அவனால் மக்களுக்கு பெண்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாமலும் அவனால் நடந்துக்க முடியும். அண்ட் அதையும் தாண்டி அவனை சார்ந்த மற்ற ஆண்களையும் அவன் எந்த விதமான தவறுகளும் பண்ணாமல் பாதுகாக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வழிவகுக்கும். முடிஞ்ச வரையும் உங்களுடைய உலகத்துக்கு குழந்தைங்களை இழுக்காம குழந்தைங்களோட உலகத்துக்குள்ளார நீங்க போங்க. அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பிளேஸ்ல இருந்து அவங்களுக்கு சஜஷன்ஸ் கைடன்ஸ் அதெல்லாம் கொடுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப சேஃபாகவும் செக்யூர்டாகவும் வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி நிறைய ஒரு ஐ ஓப்பனாக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் நிறைய குழந்தைங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்ட் எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ மூலமாக அட்லீஸ்ட் ஒரு சில குழந்தைங்களால் அவங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை விட ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் எங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்க குழந்தைகள், ஃபேமிலிஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பல பேருக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ரமேஷ் நல்லையன்.